No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழக வெற்றி கழகத்து தலைவர் விஜய் அவரை சந்திக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் தொடர்ச்சியான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதாக நிறைய தகவல்கள் வருது. குறிப்பாக சர்வதேச அளவிலும் சரி, இதோடைய பின்னணி என்ன சார்? இதோட முக்கியத்துவம் என்ன? கரூருக்கு பிறகு விஜயினுடைய மகத்துவம் கூடிவிட்டது, இறங்கியும் விட்டது. விஜய் ஒரு முக்கிய புள்ளியாகி விட்டார். இது திமுகவிற்கும் தகராறு, அதிமுகவிற்கும் ஆபத்து, பாஜகவிற்கும் பதற்றம். ராகுல் காந்தி பேசிட்டாரு. ஏன் பேசினாரு? முதலமைச்சருடைய அனுமதி பேசுறேங்கிறார். ஆக மொத்தம் முதலமைச்சருடைய திமுக முதுகலை குத்துறாரா ராகுல் காந்தி? பேக் ஸ்டாபிங் பண்றாரா? ஆக மொத்தம் விஜய் என்ற ஒரு பிம்பம் வட இந்தியாவில் ஒரு மிகவும் பூதாகாரமாக கலைவரத்துடன் ராட்சசம் மாதிரி வந்துடுச்சு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். சார், தமிழக வெற்றி கழகத்து தலைவர் விஜய் அவரை சந்திக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் தொடர்ச்சியான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதாக நிறைய தகவல்கள் வருது. குறிப்பாக சர்வதேச அளவிலும் சரி, இதோடைய பின்னணி என்ன சார்? இதோட முக்கியத்துவம் என்ன? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வினோத் மூலமாக 2-3 முக்கிய குறிப்புகள், டெல்லியில் வரக்கூடிய பார்க்கக்கூடிய சங்கதிகள். குறிப்பாக இது அரசியல். கரூருக்கு பிறகு விஜயினுடைய மகத்துவம் கூடிவிட்டது, இறங்கியும் விட்டது. இதை பற்றி விஷயம் தெரிய வேண்டும் என்றால், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்த போது வினோத், அங்க 35 வக்கீல் தான் நிற்க முடியுங்க அந்த கோர்ட்ல. அந்த கோர்ட் அந்த கேஸ் முடிஞ்சு அந்த வக்கீல் போயிடுவாங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் 150-200 வக்கீல் கச்ச 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 கச்சன்னு இருந்திருந்தாங்க. அங்க ஏர் கண்டிஷன் வேலை செய்யவே இல்லை அன்னைக்கு. அவ்வளவு முக்கியம். வக்கீல் எல்லாம் கேட்கிறாங்க, இவருடைய ஃபியூச்சர் என்ன, இவர் ஏன் அப்படி எதிர்த்து போறாரு, டிஎம்கேக்கு எதிர்த்து. இவரால் தான் அந்த 41 பேர் செத்து போனாங்களா? நடுவே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்கீல்களுக்கு ஆர்வம் உண்டு. போதாத வரைக்கும் அவர் முதல்ல பிஜேபி காரங்களாம் விஜய் ஜோசப் சொல்லிட்டு அப்புறம் சில வக்கீல்கள்லாம் அதை பத்தி ஆர்வமா இருந்தாங்க. இது வக்கீலை விட்டுருங்க. இப்பொழுது டெல்லியில் சாணக்கியபுரி என்று இருக்கிறது, சவுத் அவென்யூ பக்கத்துல. ஜனாதிபதி இல்லத்தை மனதில் கொண்டீர்களே ஆனால் அதனுடைய ரைட் சைட்ல இருக்கிறது சவுத் அவென்யூ. அதுதான் அந்த மோத்தி பாக்ங்கிற இடத்து பக்கத்துல 85-100 எம்பசி இருக்குங்க இங்க டெல்லியில, அயல் நாட்டு தூதுவரகங்கள். அதுல பிரதிதினம் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் வச்சுன்னு அவங்க அனாலிசிஸ் பண்ணுவாங்க, அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா தமிழகத்தில் 12 துணை தூதுவரங்கள் இருக்கிறது. இலங்கையினுடைய துணை தூதுவரம், அமெரிக்காவுடைய விசா செக்ஷன், அப்புறமா உங்களுக்கு யூகே, யுனைடெட் கிங்டம், துபாய், அது அந்த மாதிரிலாம் நிறைய, சிங்கப்பூர், அவங்க டெப்டி ஹை கமிஷனர்ஸ் இருக்காங்க, டெப்டி மிஷன் எல்லாம் இருக்கு. இப்ப நான் ஒரு ஆதன் தமிழர்களுக்கு சுட சுட செய்தி என்ன என்று கேட்டால், அமெரிக்க தூதுவரகத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள், தூதுவர்கள், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டின் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் இந்திய தலைநகர் டெல்லியில் அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு சலுகைகள் இருக்கின்றன. குறிப்பாக டெல்லியில குறைஞ்சது ஒரு 450 ஃபாரின் டிப்ளமேட்ஸ் இருக்காங்க ரஃபா, ஒவ்வொரு நாட்டை சேர்ந்து. இப்போ சமீப காலமாக அந்த 450 பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க, ஃபாரின் அசோசியேஷன் மாதிரி. அதுல அஜித் தோவல் பேசுவாரு, டாக்டர் ஜெய்சங்கர் பேசுவாரு, ராஜ்நாத் சிங் பேசுவாரு, ஆபரேஷன் சிந்தூர் நடந்த போது எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டை குறிப்பிட்ட சுப்ரீம் கோர்ட்ல விஜய் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ரிட்டையர்ட் ஜட்ஜ், அவருக்கு 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஒரு அம்மா ஐபிஎஸ் பார்டர் செக்யூரிட்டி போர்ட்ல இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து வேணா தமிழ்நாடு இருக்காரு. அதே மாதிரி சரண்கிறவர் சிஆர்பிஎஃப்ல இருக்காரு, தமிழ்நாடு இருக்காரு. அவங்கள வச்சு கமிட்டி போட்ட அப்புறம் இது தூதுவரங்கள்ல ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு டிப்ளமேட்ஸ் நடுவுல. அயலுறவுத்துறை தூதுவரங்கள்ல அமெரிக்கா தூதுவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலை என்ன, விஜய் நாளைக்கு ஆட்சிக்கு முதலமைச்சர் சொல்லுகிறாரு அல்லது அதிமுக போயிட்டாருன்னா என்ன பண்றாங்க, போதாத வரைக்கும் டிஎம்கே போனா என்ன பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வினோத், அவங்களுடைய எக்ஸ்டர்னல் பாலிசி ஆஃப் விஜய் தமிழ் வெற்றி கழகத்து என்ன, அதை தெரிந்து கொள்வதற்கு
விஜயனுடைய கட்சிக்கு அவருடைய சந்திக்க வேண்டும். விஜய்க்கு குறைஞ்சது ஒரு 15 முதல் 22 டிப்ளமேட்ஸ் வந்து விஜயை பார்க்கணும்னு டாக்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அயலுறவுல இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ் நேர போய் ஒரு கட்சிக்காரனை பார்க்க முடியாதுங்க. பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வேணுங்க வினோத். உதாரணத்துக்கு துரைமுருகனோ அல்லது பழனிவேல் தியாகராஜனோ அல்லது தங்கம் தென்னரசோ அயல்நாடு போகிறார் என்றால் பிரதமருடைய அனுமதி, அயலுறவுத்துறை அனுமதி தேவை. அதுக்கு பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் பெறுவாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த விஜய் செய்கிறார்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய உறவு. இப்ப இங்க வரீங்க பாருங்க, தமிழகத்தில் விஜய் என்ன ஸ்ரீலங்காவுக்கு பார்டர் ஸ்டேட்டா இருக்குது, கச்சத்தீவை பத்தி பேசுறாரு அவர். இப்ப இதெல்லாம் வச்சுட்டு இலங்கை தூதுவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நேர பார்க்க முடியாது விஜய. இங்க கான்ஃபரன்ஸ் எல்லாம் மீட் பண்றதை தவிர உட்கார்ந்து பேசினீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி தேவை. அதே மாதிரி 22 அம்பாசிடர்ஸ், ஹை கமிஷனர்ஸ் அவங்க எல்லாம் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அதற்கு நரேந்திர மோடி அரசாங்கம் ஜெனரலா பர்மிஷன் கொடுத்துருவாங்க. பர்மிஷன் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது ஆன்கோயிங் ப்ராசஸ். அதுக்கு நரேந்திர மோடி வந்து ஜெய்சங்கர் கொடுத்துட்டாரு, அனுமதி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த வரக்கூடிய நாட்கள் 15 நாள் 20 நாளுக்குள்ள விஜயனுடைய என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் டெல்லியில் பரபரப்பாக இருக்கிறது என்ன என்று கேட்டால், விஜயனுடைய கட்சியினுடைய முதலீட்டு கொள்கை என்ன, அந்த கட்சியினுடைய அயலுறவுத்துறை கொள்கை என்ன. இப்ப வந்து டிஆர்பி ராஜா 15,000 கோடி ஃபாக்ஸ்காம்ல வாங்கிட்டாரு. அவங்க இல்லைன்னுட்டாங்க. பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு, கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்தாரு, அண்ணாமலை அறிக்கை கொடுத்தாரு, நம்ம நயினார் நாகேந்திரன் அறிக்கை கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. இந்த மாதிரி பிரச்சனையில அது தைவான் கம்பெனியா இருந்தாலும் சைனா கம்பெனியா இருந்தாலும் ஆப்பிள் போன மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியா இருந்தாலும் அயலுறவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள்கள் ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மிஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி கூகுள் தமிழ்நாடு 1,50,000 கோடிக்கு சந்திரபாபு நாயுடு எப்படி தட்டிட்டு போயிட்டாரு, ஏன் தமிழ்நாடு கோட்டை விட்டது, இதெல்லாம் பேசுவாங்க. அப்ப விஜயனுடைய கொள்கை என்ன? இப்ப வந்து 3 தடவை ஃபாரின் போயிட்டு வந்துட்டாரு மு.க. ஸ்டாலின். டிஆர்பி ராஜா சொல்லிட்டாரு எங்களுக்கு இவ்வளவு முதலீடு வந்து. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரோ அந்த கம்பெனியோ நான் 30,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க 5 வருஷத்துல தமிழ்நாடுன்னு சொன்னா, நாளைக்கு விஜய் வந்துட்டாருன்னு வச்சுங்க, அந்த கேஸ் என்ன ஆகும்? இவர் மாட்டேன்னுட்டாருன்னா அந்த முதலீடு வட்டி எல்லாம் என்ன ஆகுது? மொத்தம் 50 ரூபா கொடுத்தா கூட கணக்கு கேட்கிறேன். இப்ப சப்போஸ் நாளைக்கு நான் ராஜகோபால்னு வினோத் கிட்டே ஒரு 10 லட்சம் வாங்குறேன். வினோத் எப்படி நினைப்பாரு? அவர் எப்படி திருப்பி தர முடியும்? அவர் வயசு 75 ஆயிடுச்சு, அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்கு, அவன் குட்டி இருக்கு, வீடு இருந்து, வாசல் இருக்குது, இதான் எப்படி அந்த மாதிரி அவன் நினைப்பான். ஸோ ஆக மொத்தம் அயலுறவுத்துறை கொள்கை, பைனான்சியல் கமிட்மெண்ட், இதெல்லாம் என்னங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் ஃபாரின் டிப்ளமேட்ஸ். இதை நான் விளக்கமா சொல்றதுக்கு எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஒரு முக்கிய புள்ளியாகி விட்டார். இது திமுகவிற்கும் தகராறு, அதிமுகவிற்கும் ஆபத்து, பாஜகவிற்கும் பதற்றம். ஒரு சன் ஸ்டேஜ் வந்தது. விஜய் பிளஸ் கரூர் இஸ் ஈக்குவல் டு வாட்? அதுதான் எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகாரங்கெல்லாம் பத்திரிகாரங்க நடுவுல இப்போ டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, ரிபப்ளிக், ஆஜ் தக், ஜி நியூஸ், இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் நாயுடாங்கிற இடத்துல தான் ஆபீஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் கேட்கறாங்க. ராஜ்தீப் சர்தேசாய், நவிகா குமார், ராகுல் கன்வல், அதே மாதிரி உங்களுக்கு அர்ணப் கோஸ்வாமி எல்லாம் எங்கிட்டே கேட்கறாங்க, விஜயனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கும், சென்னைக்கு நம்ம போக போறோம், அங்க விஜய்க்கு எப்ப போறாரு, கிளம்ப போறாரு, கரூர் நடந்ததுனால விஜய் பயந்துட்டாரா, இதெல்லாம் ஒரு குழப்பம் வருது பாருங்க. இப்ப தமிழக அரசியல் என்பது கரூரை மையப்புள்ளியாக கொண்டு அது டெல்லி பக்கம் நகர்ந்து விட்டது என்பதைத்தான் நான் ஆதன் நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒண்ணு, இப்போ ராகுல் காந்தி பேசினாரு, இது அரசியலா கொண்டு போகலாம். இப்போ நம்ம பொலிட்டிக்கலா ராகுல் காந்தி பேசிட்டாரு. ஏன் பேசினாரு? முதலமைச்சருடைய அனுமதி பேசுறேங்கிறார். ஆக மொத்தம் முதலமைச்சருடைய திமுக முதுகலை குத்துறாரா ராகுல் காந்தி? பேக் ஸ்டாபிங் பண்றாரா? அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஃபீட்பேக் வருதுங்க நிறைய பேருக்கு. இந்த ஹேமமாலினி வந்துட்ட அப்புறம் அனுராக் தாக்கூர் டெல்லியில வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காரு. விஜய் பாண்டா போட்ட அப்புறம் டெல்லியில ஒரு பரபரப்பு வந்துருச்சுங்க. காங்கிரஸ் டவுன். இது நடுவுல விசிகாவோ அல்லது சீமானோ அல்லது அன்புமணி ராமதாஸோ அவங்கெல்லாம் கவுண்டர் பண்ண முடியல. அதுக்காக ராகுல் காந்தி என்ன பண்றாரு? விஜயோட நேரம் பேசிட்டாரு. அது விச் இஸ் ராங், பேசக்கூடாது.
இப்போ அதிமுக பாஜக உறவு இருந்துட்டு பாஜக சிஎம் கூட பேசி அண்ணா எடப்பாடிக்கு எவ்வளவு கோவம் வரும். கரெக்ட். ஆக மொத்தம் விஜய் என்ற ஒரு பிம்பம் வட இந்தியாவில் ஒரு மிகவும் பூதாகாரமாக கலைவரத்துடன் ராட்சச மாதிரி வந்துடுச்சுங்க. அது எப்படி மு.க. ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அணுக போகிறார்கள் என்பது ஒரு அரசியல் நிருபராக அரசியலை தமிழ்நாடு அரசியலை கடந்த 40-50 ஆண்டு காலம் டெல்லி இருந்து பார்த்ததனால் என்னுடைய கொரிஸ் இதெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு 1, 2, 3 அப்படின்னு போட்டுமான வாசகர்கள் வினோதனுடைய நேயர்கள் ஆதன் தமிழ் நேயர்களுக்கெல்லாம் ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வர்ணித்தேன். சோ ரீஜனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கறதை கடந்து ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்லயும் விஜய் கவனிக்கப்படுகிறார் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா? You can take it to the further level. International politicsல கூட. கரெக்ட். ஏன்னா அயலுறவுத்துறை இப்போ வந்து அயலுறவுத்துறை இதுல வந்துச்சுன்னா ஸ்ரீலங்கா வந்துருச்சு உள்ள. ஸ்ரீலங்கா வந்து நாளைக்கு விஜய் சீஃப் மினிஸ்டரா வரான்னு வச்சுக்க பேச்சுங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமியோட பவன் கல்யாணோட டெப்டி சீஃப் மினிஸ்டரா வராருன்னா அவர் 5 வருஷம் தொடர்ந்து இருப்பாரா? இல்லையா அவருடைய பாலிசி என்ன இருக்கும்? அவர் கச்சத்தீவை பத்தி எதிர்ப்பாரா? கடைசியில் அவர் திமுகவும் விஜய் சேர்ந்துன்னு எடப்பாடி பழனிசாமி கவுத்து விட்டுருவாங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு மைய புள்ளியா வந்துட்டாரு. இதனால தமிழ்நாடு இருக்கக்கூடிய இப்போ ஆர்டிகல் 370 கொண்டாங்க பாருங்க ஸ்ரீநகர்ல எப்படி கொண்டாங்களோ அந்த பிரிவினைவாதத்தை ஒடுக்கக்கூடிய சட்டம் அது. அதே மாதிரி தமிழகத்தில் பிரிவினைவாதம் நின்று போடுமா? அந்த ஹிந்துத்வா சனாதனம் வர்சஸ் திராவிடன் வருமா? இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க அவங்க. These are all possible questions. நன்றி சார், ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்து இருக்கிறீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம் சார். நன்றி. தேங்க்யூ.